காலையில் நியூஸ் பேப்பர் எடுக்க போகும்போது ஒரு பர்சன் மிடில் ஏஜ் இருக்கும். அவர் சைக்கிளில் போயிட்டுருக்கிறாரு. சைக்கிளில் ஃப்ரெண்டில் ஒரு கேரியர் இருக்குது. அந்த கேரியரில் மொபைல் ஃபோன் வச்சு ஒரு பாட்டை கேட்டுட்டு போயிட்டுருக்கிறாரு. அவரை பார்த்தும் எனக்கு இந்த புக்கு தான் ஞாபகத்துக்கு வந்தது. இந்த புக்கில் அழகாக சொல்கிறாங்க, நம்மளுடைய சந்தோஷங்கிறது எங்கிருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு உள்ளேருந்து தான் வருமே தவிர நமக்கு வெளியே இருக்கக்கூடிய எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் எந்த ஒரு திங்ஸும் நம்ம சேர்த்து வைக்கக்கூடிய எந்த ஒரு வெல்த்துமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சந்தோஷத்தை தர முடியாது. அது நம்மளுடைய ஆட்டிடியூடு தான், நம்மளுடைய பிஹேவியர் தான். நம்ம எப்படி ஒரு விஷயத்தை திங்க் பண்ணுறோங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியுங்கிற விஷயத்த இந்த புக்கு அழகாக சொல்லுது. புத்தரும் அந்த விஷயத்தை தான் சொல்கிறாரு. 20% ஹாப்பினஸுக்கான காரணம் வெளியே இருக்கிற சோர்ஸு, மீதி 80% பார்த்திங்கன்னா நம்மளுடைய மைண்டு தான். நம்ம எல்லோருக்குமே பார்த்திங்கன்னா 3 ஈகோ ஸ்டேட்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் அடல்ட் ஈகோ ஸ்டேட், செகண்ட் ஒன் பேரண்ட் ஈகோ ஸ்டேட் அண்ட் தேர்ட் ஒன் சைல்டு ஈகோ ஸ்டேட். இதில் பார்த்தீங்களா சைல்டு ஈகோ ஸ்டேட் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் எப்படி இருக்காங்க பார்த்தீங்கன்னா பேரண்ட் ஈகோ ஸ்டேட் இல்லைனா அடல்ட் ஈகோ ஸ்டேட்லேயே தான் இருப்பாங்க. கொஞ்சம் நம்ம குழந்தைகளை மாதிரி ப்ளேஃபுல்லாக எந்த கவலைகளையும் எந்த ஒரு விஷயத்தையும் மைண்டில் போட்டு குழப்பிக்காமல் ரொம்ப திங்க் பண்ணாமல் ஃப்ரீயாக கேஷுவலாக இருக்க கற்றுக்கணும். ஸோ குழந்தைகளை அப்சர்வ் பண்ணுங்கள், அவங்க நமக்கு சொல்லித் தருவாங்க எப்படி ஹாப்பியாக இருக்கிறதுன்னு.